friends, welcome to Unstyle Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா actually பட்டுவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல். தக்ஷிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியன் ஸ்கூல் தார்சேட்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே போறான். actually நேத்தி வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பசங்க ஒவ்வொருத்தங்களும் அப்படியே க்ரோ ஆகிறப்ப அவங்க ஸ்கூல் போகிறதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த டே தான் இன்றைக்கி எங்களுக்கும். ஸோ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பட்டு வா 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 வாக்கா. பட்டு ஹாப்பி மிஸ்க்கு குட் மார்னிங் சொல்றோம். ஓகே, நல்லா பேசுற மிஸ். என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்லணும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுங்கிறதுனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எதுவுமே கொடுத்து விட சொல்லலை. அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் கேன் மட்டும் கொடுத்து விட்டேன். பட்டு சரிப்போ. தக்ஷித் இதுக்கு முன்னே ஸ்கூல் போகிறப்ப டெய்லி பட்டுவும் நானும் பிக்கப் பண்ண போவோம். ஸோ அதனால் அதை பார்த்து அவனுக்கு வந்து ஸ்கூல் போகணுன்னு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபாஸ்ட்டாக போனான். தக்ஷித்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே நம்ம இந்தியாலாம் போயிட்டு வந்ததுனால நெக்ஸ்ட் டே தான் ஸ்கூல் வந்து 2 பேருமே ஃபஸ்ட் டே ஸ்கூல் சென்ட் பண்ணோம். இங்கே நம்ம போகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஜி கிட்ஸுங்கிறதுனால ஃபுல்லாக வந்து அவுட் சைடாக பலூன் வச்சு டெக்கரேஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்குரிய பேனர், அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ கார்னர்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து போனதுமே ஏன்னா தக்ஷித் நேற்று லீவுங்கிறதுனால டைரெக்டாக வந்து உள்ளே போயிட்டோம். சரி மிஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே போனதுமே உடனே வந்து பார்த்திங்கன்னா பட்டை தான் ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தக்ஷித் வந்து உள்ளே போனான். ஏன்னா அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் டைரெக்டாக வந்து பட்டையும் தக்ஷையும் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எதுவுமே அந்த மாதிரி எடுக்க முடியலை. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்கிறதுனால பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 4 days வந்து இப்படி தான் டைமிங் வந்து இப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரமலான் டைம்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்கூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11:30க்கே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 10 o'clock, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து 10:30, அதுக்கப்புறம் 11 o'clock முடியும். லாஸ்ட்டாக வந்து 11:30 அப்படியே வந்து அவங்கள வந்து அந்தந்த டைமுக்கு வந்து பழக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 o'clock பட்டு கூப்பிட போகணும், அடுத்து 11:30க்கு தக்ஸை கூப்பிட போகணும். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு வாக்கிங். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டை கூப்பிட போகலாம். ஸ்கூல் என்னமோ பக்கத்தில் தாங்க, ஆனால் இந்த மலை ஏறி இறங்குறது தான் பெரிய ரிஸ்க்கு. அது கூட நம்ம வாக் பண்ணி போயிடலாம். இந்த ஏறி இறங்குறப்ப ஓகே, ஏறி வரப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து நடந்து வரப்போ நமக்கு வந்து ஸ்கூலோட பேக் சைட் டோர் தான் நமக்கு நியரில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிறதுனால அகெயின் சுற்றி ஃப்ரண்ட் டோர் வழியாக போனதுமே வந்து பட்டெல்லாம் கூப்பிட்டாச்சு. ஆனால் சேம் அந்த ஃபோட்டோ கார்னர் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. ஸோ அதனால் பட்டை எங்கெங்கெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எல்லா இடத்துலையுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். நிஜமாவே இது ஒரு நல்ல மெமரியாக தான் இருக்கும். லைஃப் லாங் நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரி. இது வந்து எப்போ எடுத்து பார்த்தாலும் அவங்களுக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நானும் பட்டும் அப்படியே மெதுவாக வாக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பணும். பட்டுக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. மிஸ் என்னமா சொன்னாங்க? சாக்லேட் கொடுத்தாங்க. எபிசி தானங்க. அது சொன்னாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினாங்களா? இல்லையா? நீ என்ன சாப்பிட்ட? அம்மா உனக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டோம்னா நீ என்ன சாப்பிட்ட? பட்டு வீட்டுக்கு வந்ததும் அவ்வளோ ஹாப்பிங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்தால். நிறைய பிள்ளைங்க அழுதுகிட்டே இருந்தான் அப்படின்ட்டு நிறைய கிளாஸில் நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அந்த ஷூஸ், ஷாக்ஸு, அவனோட பேக்ஸ் அதையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் 11:30க்கு தக்ஸை கூப்பிட்றதுக்காண்டி போயிருந்தேன். அப்போ பட்டை வந்து வீட்டிலே விட்டு போயிடுச்சு. ஏன்னா பயங்கர ஹாட்டு, வாக் பண்ணி போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனும் வந்து ஒவ்வொரு இடத்துல லேபிள் மாதிரி ஓட்டியிருக்காங்க. அந்தந்த செக்ஷனுக்கு நேரே அந்தந்த கிட்ஸ் வந்து வந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த லேபிளுக்கு நேரே நம்ம தக்ஷித்தோட செக்ஷனுக்கு நேரே நின்னோம் அப்படின்னா அவனை வந்து அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சோடனே கரெக்டாக அந்த வரிசையில் நிற்கப்போ நம்ம வந்து அவனை வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம். இல்லை நம்ம வேனில் அரேஞ்ச் பண்ணால் கூட அது கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நானும் வெயிட் பண்ணேன். அது மாதிரி தக்ஸும் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வந்துட்டான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு அவனையும் ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்கலை. ஸோ அவனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரப்போ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.